நம்ம பார்க்க போகிறது ஒரு சுண்டல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து டிஃபனுக்கு இந்த பூரிக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா சன்னா மசாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம். அது வந்து வெள்ளை சுண்டலில் செய்யுங்க, அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றது, இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து நம்ம கருப்பு சுண்டல் வச்சு செய்யுங்க, ரொம்ப நல்ல ஜம்முன்னு இருக்கும். வாங்க ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நம்மக்கிட்ட மசாலா வாங்குறவங்க அம்மா ஆஃபர் எதுவுமே போடலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்காக சம்மர் ஆஃபராக 1 மந்த்துக்கு மட்டும் 1 கிலோவுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு நீங்கள் வந்து 5 கிலோ வாங்கினாலும் சரி, 10 கிலோ வாங்கினாலும் சரி, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ, ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தான். உங்களுக்கு இனிமேல் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய மசாலா 75 மசாலா இருக்குது. வத்தல், வடகம், குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டை வந்து நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 கிலோவுக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் போடுறேன். இது சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக நான் 2 கைப்பிடி. இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் குறக்கணும், கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கட்டும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழம்பு வந்து நல்லா நிறைய வைக்கும் போது இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுவோம், 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, இதுலேயே வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 8 பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கிராம்பு, பட்டையில் ஒரு சின்ன பீஸ். இது வந்து ஊற வச்ச சுண்டல் இருக்கு இல்லையா, இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதிலேயே போட்டுக்கலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. கடுகு வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் சேர்த்துக்கலாம். இதே ஸ்பூன்லேயே 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது மட்டுமே போதும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம். பாருங்கள், எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு 3/4 பதம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பேஸ்ட் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருளை வதங்கட்டும். இப்போ நான் இது கலருக்காக நான் என்ன பண்ண போகிறேன், காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த குட்டி ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த சுண்டல், இதை வந்து வேக வைக்கலை, ஊற வச்சு தான் வச்சுருக்கோம். இது ஒரு 5 மணி நேரம் ஊறினாலே போதும். போட்டுக்கலாம். இது 1/4 கிலோ அளவுக்கு சுண்டல்.
பாருங்கள், இந்த ஸ்பூன்லேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நம்மளுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைக்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா அந்த சுண்டல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு குறைன்னு இருந்தால் போதும். ரொம்ப நைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது குழம்பு அப்படின்னும் போது நல்லா தாராளமாக தண்ணி விட்டு வைக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும், காரமும் இந்த அளவுக்கு போதும். இப்போ என்ன பண்ணலாம், குக்கர் மூடி வச்சிடலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே சுண்டல் வந்து வேக வைக்கலை அப்படிங்கிறதுனால இது 7 விசில் வச்சிடலாம். வச்சிட்டோம்னா சுண்டல் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். 7 விசில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பும் வந்து நல்லா, நம்ம வச்சது வந்து இந்த அளவுக்கு வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். எண்ணெயெல்லாம் செய்யாத அன்றைக்கி இந்த மாதிரி நம்ம சுண்டல் சேர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யும்போது நல்ல ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கருப்பு சுண்டல் வச்சுட்டு இதே மாதிரி ஒரு குழம்பு வச்சு கொடுங்க. வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.